பாருங்க, ஒரே மாதிரி வீடு. இது ஒரு கிராமம். இதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 வீடு அளவில் தான் இருக்குது. அது ஒற்றைய சைஸில் ஒற்றைய மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஒற்றைய சைஸில் ஒற்றைய மாதிரி. அங்கே பாருங்கள், மரத்தில் காட்டுறேன் பாருங்கள். இது கடந்து போனால் காடு, பெரிய காடு. இது உள்ளே போனால் வர மாட்டீங்க. மரங்களை பாருங்கள். பாருங்கள், இதுக்குள்ளே போனால் காடு, பெரிய காடுங்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மரங்கள் பாருங்கள். மற்றவங்க ஒரே சைஸில். பாருங்க, காடெல்லாம் அப்படி இருக்கு. இடத்தை காட்டுறேன், நல்லா பாருங்க. இந்த வானத்தில் ஓடி போகலாம் காட்ட போகிறேன். நான் இல்லை, கேமரா செட் பண்ணி நான் கையால் வாகனம் நான் ஓடுவேன். கேமரா செட் பண்ணி விட்டுருங்க. அதை அதில் போல ரெக்கார்ட் பண்ணி காட்டும். பார்த்தீங்களா? எப்படி காடு பாருங்க. சரியான நல்ல மரங்கள் ஒரே மாதிரி தான் நிற்கிது. மரம் எல்லாம் சரியான வளர்த்தி எல்லாம் மரம் பார்க்க லுக்காக இருக்குங்க. அப்படி சும்மா செம்மையாக இருக்கு. அந்த சீனரிகளுக்கு போடுவாங்க அது மாதிரி இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நிச்சயமா இப்படியான காணொளி நீங்கள் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக இப்படியான காணொளி நீங்கள் பார்த்தே ஆகணும். நீங்கள் நினச்சி கொண்டு இருப்பீங்க. சில பேர் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியாவில் மட்டும் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. லண்டன்லேயும் இருக்கு. சில பேர் காமிக்கிறது இல்லை, நாங்கள் காமிக்கிறோம். பாருங்கள் போல் அழகாக இருக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு ரெடி. இடங்களெல்லாம் பாருங்க. சரியான பள்ளம் அந்த ரோட்டில். பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. சும்மா பார்க்கறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கு. அவ்வளோ மரங்களும் இதெல்லாம் வந்து இறங்கி உள்ளே போய் காட்டுறோம். நீங்கள் உண்மையில் வந்து என் காணொலியை பார்த்துட்டு இப்படியான காணொலி தேவை என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நான் காட்டுவேன். எல்லாம் லண்டனில் இப்படியானது இருக்கின்றதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ரெடி. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் இன்னும் நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதான் நான் இன்னும் உங்களுக்கு வந்து என்னுடைய லண்டனில் என்னென்ன லொக்கேஷன் எவ்வளோ இந்த சிட்டி இடங்கள் இருக்குதுன்றதெல்லாம் நான் காட்டுறதுக்கு ரெடிங்க. பாருங்க, இது பெரிய பில்டிங். இங்கே Central House.
அவ்வளோ அழகாக செய்து வச்சுக்கிறாங்க இந்த பில்டிங் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்த ரோட்டெல்லாம் செம்மையாக இருக்குங்க இந்த கார் பாருங்க எப்படி இருக்கு இந்த கார்ண்டு பாருங்க, பார்க்க லுக்காகவும் இருக்கு, சூப்பராக இருக்குது. மரங்களை பாருங்க, சைக்கிளில் வர்றாரு பாருங்க. இந்த காட்டில் என்ன வித்தியாசம்டா பார்த்தீங்கண்டா, இந்த காட்டை சுற்றி வேலி போட்டிருக்கிறாங்க, மிருகங்கள் உள்ள வராமல் நெட்டு வேலி போட்டிருக்கிறாங்க, கதவு போட்டிருக்கிறாங்க. மிருகங்கள் ரெண்டு மானு அப்படி கரடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுக்கு கதவை போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறார்களுக்கு வந்து, இந்த வீடுகளில் இருக்கிறார்களுக்கு வந்து கீ கொடுத்துருக்கிறாங்க, தேவைண்டா போகலாம் அப்படிஞ்சால. ஆனால் பாருங்கள் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ லுக்காகவும் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், வேலி தூண் நாட்டி நெட்டால் வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்குற அவ்வளோ லுக்காக இருக்கு. காய்ஸ், மறந்துடாதீங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இது பச்சைப்பள்ளி ரெண்டு இருக்குது. இது வந்து பிள்ளைய விளையாடுறதுக்கு. அப்படி அந்த வீடில் பாருங்கள், இந்த காட்டால் வெளியே வந்தால் இந்த வளவு தான் வீடு. அதுக்கு அங்கே ஒரு பில்டிங், அது பெரிய பில்டிங், அது ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இது வந்து அப்மினிஸ்டர் என்ற இடம். பாருங்க பிள்ளைய விளையாடுறது அழகாக இருக்கு. வீடெல்லாம் வந்து பாருங்க. தேங்க்யூ காய்ஸ். இந்த காணொலியில் காண தவிரார்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இத்துடன் உங்கள் காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.